வணக்கம் மிஸ்டர் ராஜசேகரன். மோகன். வணக்கம். வாங்க வாங்க. நாங்கெல்லாம் நேஷனல் மியூசியத்தை சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரிங்க. அண்ட் மீட் மிஸ்டர் கௌதம், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆராய்ச்சியாளர். உட்காருங்க சார். உங்க தகப்பனார் எங்க மியூசியத்துக்கு ஒரு தங்கவாழை அன்பளிப்பா கொடுத்திருந்தாரு. ஓஎஸ், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது சமீபத்துல திருட்டு போயிடுச்சு. திருடுனதே அந்த வாழை பற்றிய ரகசியம் தெரிஞ்ச ஒருவனாத்தான் இருக்க முடியும்னு நாங்க சந்தேகப்படுறோம். ரகசியமா? ஆமா. என் ஆராய்ச்சியில நான் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறேன்னா, திருட்டு போன வாழல ஏதோ வாக்கியம் இருந்திருக்கு. அது ஒரு புதையலை பத்தின ரகசியம். ஆனா வாக்கியம் பூர்த்தி ஆகல. நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு வாழல அந்த ரகசிய வாசகம் பூர்த்தியா இருக்கும்னு. அதே மாதிரி இன்னொரு வாழை என்கிட்ட இருக்கு. ஆனா அதுல நீங்க சொல்ற வாசகம் இருக்கா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. அதை கொஞ்சம் பார்க்கலாமா? பாத்தீங்களா, நான் நினைச்ச மாதிரி புதையலை பத்தின ரகசிய வாசகம் இதுல பூர்த்தியா இருக்கு. இதுல ஏதோ ஒரு இடத்தை பத்தி சொல்லி இருக்குதே. அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும்னா திருட்டு போன வாழ் திரும்ப நமக்கு கிடைக்கணும். அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தோம். திருடனவனுக்கு இந்த வாழும் கிடைச்சாதான் அவனால் அந்த புதையலை அடைய முடியும். அதனால இதையும் திருட முயற்சி செய்வான். எதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அப்படியே ஏதாவது மீறி நடந்தா உடனே எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். எனக்கே தெரியாம இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது நடந்தா நான் உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். தேங்க்யூ மிஸ்டர் ராஜசேகர். சிரமத்துக்கு மன்னிக்கணும். நாங்க வர்றோம். தப்பி ஓட முயற்சி பண்ண சுட்டு பொசிக்கிற ஜாக்கிரதை. உன்னதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். மியூசியத்துல திருடின மாதிரி இங்கேயும் சுலபமா கத்தியை திருடிட்டு போயிடலாம் நினைக்காங்க. துப்பாக்கி கீழே போடு, இல்ல குழந்தைய கொண்டுடுவேன். ஜாக்கிரதை. யாராவது கிட்ட நெருங்குனீங்க குழந்தைய குத்திடுவேன். ஜாக்கிரதை. ராஜசேகரன், உங்க ஆட்களை துப்பாக்கி கீழே போட சொல்லு. என்ன பிடிக்க முயற்சி செஞ்சாலோ பின்தொடர்ந்தாலோ உன் குழந்தைய உயிரோட பார்க்க முடியாது. ஹலோ, நாகலிங்கம் பேசுறேன். உன் குழந்தைய திரும்ப பெறணும்னா உன் கையில தங்க வாள் இருக்குதே, அதை எடுத்துக்கிட்டு திரிசூல மலைக்கு வா. உனக்காக நாங்க காத்திருப்பேன். நீ தனியா வரணும். போலீஸுக்கு தகவல் கொடுக்க நினைச்ச இங்க குழந்தை பஸ்மம் ஆயிடும். பி கேர்ஃபுல். மோகன், என்னங்க தனியா வரீங்களே? என் குழந்தை எங்க? என் மோகன் எங்க? சொல்லுங்க. ஏங்க என் குழந்தை எங்க? சொல்லுங்க. ஏன் பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க. நிர்மலா, அவன் சொன்ன இடத்துல போய் கத்தியோட காத்திருந்தேன். ஆனா அவங்க வரல. எங்க போனான்னே தெரியல. தெரியலையா? தெரியலையா? அந்த பாவி என் குழந்தைய என்னமோ பண்ணிருக்கணும். என் குழந்தைய நான் பார்த்தாகணும். என் குழந்தை எனக்கு வேணும். கத்தி, இந்த கத்திதான்.
இந்த கட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல என் கண் முன்னால இருந்து இந்த கட்டியை எடுத்துட்டு போயிடுங்க, எடுத்துட்டு போயிடுங்க. பொறுமையாருமா, பொறுமையாரு. நிர்மலா போயிட்டா. அவ எப்ப குழந்தைய பறி கொடுத்துட்டாளோ அப்பவே நிர்மலா போயிட்டாங்க. நிர்மலா போயிட்டா. நிர்மலா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.